Hi my dear friends, welcome back to Nurses Profile Channel. தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் கவுன்சிலிருந்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட் பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி, ஏஎன்எம் ஆஃப் நர்சிங், ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் அண்ட் பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நம்மளோட கோர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே நம்ம தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ரி கவுன்சிலில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒன்ஸ் நமக்கு வேலிடிட்டி பீரியட் முடிஞ்ச உடனே நம்ம என்ன செய்யணும்னா ரினியூவல் பண்ணணும். ஸோ அந்த ரினியூவல் குறித்த ஒரு முக்கியமான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரினியூவல் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ப்ராசஸ் வந்து இடையில நமக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது சிஎன்இ கிரெடிட் ஹவர்ஸ். இது பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது பார்த்திங்கன்னா நிறைய சப்ஜெக்ட் வைஸ், சாப்டர் வைஸ் நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கிளாஸை நம்ம அட்டென்ட் பண்ணி ஆன்சர் வந்து அதில் கொடுத்து நம்ம வந்து பாயிண்ட்ஸ் எடுக்கணும். அதாவது இத்தனை ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. நம்ம எல்லாருமே அந்த ஹவர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இதில் இந்த சிஎன்இ கிரெடிட் ஹவர்ஸில் பிஎல்எஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்து பேசிக் லைஃப் சப்போர்ட். இது நம்ம தியரி கிளாஸும் கம்ப்ளீட் பண்ணணும், நம்மளோட ப்ராக்டிக்கல் கிளாஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நம்மளோட கவுன்சில் இருந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் 17/4/2026 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேசிக் லைஃப் சப்போர்ட் பிஎல்எஸ் அப்படிங்கிற கிளாஸ் வந்து நமக்கு மேண்டேட்ரியாக இது வரைக்கும் இருந்துட்டு இருந்துச்சு. பட் இனி வந்து அது தேவையில்லை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த பிஎல்எஸ் ஹவர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு குறிப்பாக வந்து அந்த ப்ராக்டிக்கல் 10 ஹவர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு நிறைய பேர் ரொம்பவே சிரமப்பட்டாங்க. எங்கே இருக்குன்னு தெரியாது, எப்படி போய் அட்டென்ட் பண்ணணும்னு தெரியாது. இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணனால இப்போ நம்மளோட நர்சிங் கவுன்சிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனி நீங்கள் ரினியூவல் பண்ணுறதுக்கு இந்த பிஎல்எஸ் ஹவர்ஸ் வந்து நமக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களில் யாராவது கிரெடிட் ஹவர்ஸ் ஆல்ரெடி ஸ்கோர் பண்ணி வச்சுருக்கிறீங்க, இந்த பிஎல்எஸ்க்காக மட்டும்தான் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரினியூவலை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இனி உங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பிஎல்எஸ் அப்படிங்கிறது இப்போ கம்பல்சரி கிடையாது. ஸோ இன்னும் ரினியூவலோட அந்த ப்ராசஸை நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, எனக்கு இன்னும் ஒரு 1 இயர் தான் டைம் இருக்குது, இல்லைனா 6 மந்த் தான் டைம் இருக்குங்கிறவங்க நீங்கள் முடிஞ்ச அளவு என்ன செய்யுங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிரெடிட் ஹவர்ஸை வந்து ஸ்கோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு அப்டேட் நம்மளோட தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் கவுன்சிலேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிஎல்எஸ் தேவையில்லை அப்படிங்கிறது, இதனால் நிறைய சிரமங்கள் நமக்கு குறையும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன செய்யுங்க அப்படின்னா ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.